தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. வடசென்னையில் வேட்புமனு பரிசீலனையின் போது திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். என்ன காரணத்திற்காக இந்த வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது? அங்கு என்ன நடைபெற்றிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வடசென்னை மக்களவை தொகுதிக்கான வேட்புமனுக்கள் 67 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 54 வேட்பாளர்கள் அடங்குவார்கள். இந்த அனுமதிக்கப்பட்ட அந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையானது இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக 11 மணி அளவில் இந்த வேட்புமனு பரிசீலனையானது தொடங்கியது. ஏற்கனவே வேட்புமனு தாக்கலின் போது அதிமுகவினர் திமுகவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இன்றும் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்கிற அடிப்படையில கூடுதல் போலீசார் இங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உதவி ஆணையர் 2 பேர், துணை ஆணையர் ஒருவர் என்கிற தலைமையில 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை காவலர்கள் இங்கு வளாகத்தை சுற்றி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய மூலபத்தலம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில 11 மணி அளவில் இந்த வேட்புமனு பரிசீலனை தொடங்கியது. தேர்தல் அதிகாரியாக கட்டா ரவி தேஜா அவன் தலைமையிலான அந்த பரிசீலனையான தொடங்கிய நிலையில முதல் மாரிமுத்து என்கிற சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில வேட்புமனு தாக்கலின் பொழுது யார் முன்பு வந்தது என்ற வாக்குவாதமானது ஏற்பட்டது திமுக அதிமுகவினரிடையே. இதனை சுட்டிக்காட்டி 2 தரப்பினரும் தற்போது வேட்புமனு பரிசீலனையின் போது அந்த வேட்புமனுக்களை மீது இருவரும் பரஸ்பரமாக விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்தனர். எனவே அந்த மனுக்கள் மீதான பரிசீலனையானது செய்யப்படும் என தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பாஜக வேட்பாளர் ஆர்சி பால் கனகராஜனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு ஏற்பு என்பது அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனைத்தும் சரியாக இருக்கிறதா, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில வடசென்னையில பாஜக வேட்பாளர் ஆர்சி பால்கனகராஜன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தை அடிப்படையாக வைத்து 2 தரப்பினரும் அதிமுக திமுக 2 தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டு முன்வைத்ததை காரணமாக அதை தற்பொழுது அந்த பரிசீலனை வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து அந்த பரிசீலனை நடத்துவதற்கு இருவரும் அமைதி காத்தால் மட்டுமே அந்த பரிசீலனை நடைபெறும் எனவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்காரு. தற்பொழுது தொடர்ந்து அந்த வாக்குவாதம் என்பது நடந்து வந்த நிலையில பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு இருவரும் அமைதியாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய அமைதியான முறையில் இந்த பரிசீலனை நடைபெறும் எனவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.